அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேசுகிறாங்க மீனவர்களின் அவல நிலை பற்றி இன்று கண்டோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் தான் உளவில் மீன்பிடி துறையில் தான் நாங்கள் இருக்கோம். அதில் மக்கள் அன்றாடம் படுகின்ற அவல நிலையை நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த மீன்களும் படாத நிலையில் மக்கள் அன்றாடம் சரியான கஷ்டப்பட்டு மக்களிடம் சிறிய நாங்கள் ஒரு கேள்வியை கேட்க இருக்கின்றோம். அதுக்கு சரியான பதில்களை செய்வான்னு பார்ப்போம். ஆமாம், சும்மா சாதாரணமாக எத்தனை மாதமாக கடலில் மீன் தொழில் சரியான கஷ்டம் அதிகம். அதாவது சுற்றி உள்ளதை இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. அடுத்தது மக்களையும் பார்க்க வருவார். அந்த நம்பிக்கையில் தான் இருக்கோம் நாம். இல்லை நீங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் இப்போ நீங்கள் மீன் பிடிச்சி வந்தால் தான் எங்களுக்கு கறியாகும். அந்த கறியும் இல்லை. இப்போ அன்றாடம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது கோழி இறைச்சி, அதுக்கு கடன்பட்டு தான் இதை வாங்கி சாப்பிட்ற கட்ட மாதிரி இருக்கேன். இந்த ஒளிவில் வென்று மட்டும் இல்லாமல் இலங்கையில் கரையோரங்கள் மாவட்ட அனைத்திலேயும் மீனவர்கள் கடும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆபர் வந்ததுக்கு பிறகுதான் அலைகள் வந்து இந்த கல்லில் அடிக்கிற போது இந்த சட்டம் அங்கே உச்சக்கிறாங்க. கேட்குற டைமில் உசக்க தண்ணி தூரத்துக்கு போகுது, ஆனால் கரைக்கு இறங்குது இல்லை. அப்போ இந்த மாதிரி அவல நிலையில் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த மக்களுக்காக இந்த ஜனாதிபதி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இந்த மீனவர்களையும் நாங்களும் மனிதர்கள் தான் என்று கவனத்தில் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்கின்றோம். அடுத்த சகோதரரை கேட்டு பார்ப்போம் கடல் தொழிலை பற்றி. நீங்கள் இந்த கடல் அவர் தான் எல்லாரும் அவரே சொல்லிட்டார், சொல்ல வேண்டியது. எங்களுக்கு மீனவர்கள் நிறைய இருக்க அந்த துறையில் நிறைய மாயாவாள தோணிகள் இங்கே காணப்படுகின்றது. பார்த்தால் அழகா தெரியும். அன்றாடம் சரியான அதுக்காக அந்த நீல கலரில் காட்சியளிக்கக்கூடியது தான் ஒளிவில் ஹார்பர். நிச்சயமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு துறைமுகம் தான் அது. மீன்பிடி துறைமுகம் எந்த பிரயோஜனமும் இல்லை மக்களுக்கு. அப்போ இந்த மாதிரி பல கோடி ரூபா செலவில் கட்டப்பட்ட இந்த துறைமுகத்துக்கு எந்த பிரயோஜனம் இல்லாட்டி என்ன செய்ய நாங்கள் சரியா? இந்த வயதான மாதிரி கஷ்டத்துக்குள்ள ஆக்கப்பட்டீங்க. அதாவது மீனவர்கள் இருக்காங்க. அதாவது ஒளிவில் பாலமுனை அட்டாளச்சேனை மீனவர்கள் மிக கஷ்டமான நிலையில் இருக்காங்க. மீன் இதுவரைக்கும் சுமாராக ஒரு 3 வருடங்களாக எந்த தொழிலும் சரியான முறையில் இல்லாததுனால அது சாதாரணமாக நடிக்கக்கூடிய ஒரு 60 வயதுக்கு 70 வயசுக்குரிய மீனவர் தான் இவர். இவருக்கும் அதே போன்றுதான் 60-70 வயசு இருக்கும். இந்த கடலையே நம்பி அல்லாஹ் இவங்களை இந்த கடலையே நம்பி வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கு. இவங்களுக்கு இந்த புதுசாக வந்திருக்கிற ஜனாதிபதி இந்த மீனவர்களுக்காக ஏதாவது செய்து தருமாறு தாழ்மையுடன் இந்த விஆர் ஸ்ரீலங்கா கேட்டுக்கொள்கிறது. அதை மாதிரி இந்த முதியவரிடம் கேட்போம். இந்த மீனவ கஷ்டத்தை பற்றி ஒரு 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 2 நிமிஷம் 7 மணி நேரம் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். சொல்லுங்கய்யா. நாங்கள் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் வாழ்கிறோம். ஒரு 3 வருஷமாக அதை கிடையாது. நாங்கள் மீனவர்கள் இருக்காங்க ஜாதியாக காலங்களுக்கு அரசாங்க உதவி எதுவும் இல்லை இதுவரைக்கும். நிச்சயமாக புதிதாக வந்த ஜனாதிபதி மக்களுக்கு செய்வார். அவரை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை முடிச்சு கொடுத்தா மக்களுக்கு செய்வார் என்ற நம்பிக்கையில் நாங்களும் இதுவரைக்கும்
இது கட்டச்சிக்கு இது வரி மாதிரி வரி மாதிரி ஓய்வூதியம் கட்டச்சொல்லிக்காங்க யார் மீனவர்கள் மீனவர்கள் இதுவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் தான். மக்கள் எல்லாம் இப்போ ஓய்வூதியம் கட்டும் 60 வயசுக்கு ஓய்வூதியம் இந்த பகுதியில் அநேகமான மக்கள் ஓய்வூதியம் கட்டு இன்னும் இல்லை இப்போ கட்டுறதுக்கு இப்போ இன்றையிலிருந்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் தான் இருக்கான் எங்களை நம்மளோட நிலைமையை அல்லாஹ் தான் பார்த்து இதில் கரையேற்றி விட கஷ்டமாக எப்போது கிடையாது. சரி, அந்த கஷ்டத்துல நாங்களும் இதே கஷ்டத்தை தான் பட்டு கொண்டிருக்கிறோம். மீனவர்களோட அவலத்தை பீத்தரை பொத்தி 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 கண் பார்வை தெரியுது. அறவே இந்த கண்ணாடி போட்டா தான் கண் தெரியுது. இல்லாட்டி பீத்தை பொத்த முடியாது. கண்ணாடி போட்டா மட்டும்தான் பொத்திடலாம், இல்லாட்டி தெரியும். 42 வருஷம் குடிக்கிறேன் தொழில். எதுவும் இதுவரைக்கும் தன்னிறைவு காணல கொண்டு போனா அன்றைக்கே முடியுது. அடுத்த அன்றைக்கு உண்டு கட்டையை வழிபாடு பிள்ளைய படிப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, டிஎம் காய் கட்ட வழி இல்லை, ஓதிக்கிறதுக்கு வழி இல்லை, எந்த வழிபாடுமே இல்லை. இது மட்டும்தான் இன்னைக்கு 3-4 வருஷமா உண்டுவே கிடையாது. இன்றைக்கு கொண்டாந்த 400 ரூபா, ஒரு ஆளுக்கு 400 ரூபா காய் தேர்த்த நொடிக்க காணாது. ஒரு 3 டீ குடிக்க கூட காணல. அதான் இதை அப்ப இருக்கிற ஜனாதிபதிய பார்வைக்கு இது போகும் வரைக்கும் மக்கள் முடிஞ்ச அளவுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.